மூணாவது பாடத்தில் நான்காவது கணக்கு சாமி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 மற்றும் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 எனில் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸை காண்க. எப்படி சாமி படிக்கணும்? இது படிங்க. இது பேர் என்னது? பி ஆஃப் எக்ஸ், இது கியூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ அவங்க கொடுக்கப்பட்ட கோவைகளை என்ன பண்ண சொல்லிட்டாங்க? கூட்ட சொல்லிட்டாங்க. என்ன பண்ண சொல்லிட்டாங்க? கூட்ட சொல்லிட்டாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன். ஓகே, கொடுக்கப்பட்ட கோவைகளை ஃபஸ்ட்டு நம்ம திட்ட வடிவில் எழுதணும். அப்படி எழுத தெரியினாலும் பரவாயில்ல, எப்போ கூட்ட முடியும் எப்போ கழிக்க முடியும் தெரிஞ்சால் போதும். அப்போ எப்போ கூட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு கோவையை பொறுத்த வரைக்கும் கோவை என்ன இருக்குது? உறுப்புகளாக இருக்கும். உறுப்புகள் என்னது? நம்பர் இருக்கும். நம்பருக்கு பெருக்கல்லோ வகுத்தலையோ என்ன இருக்கும்? ஏபிசிடி அடுக்கு போட்டிருக்கலாம், போடாமல் இருந்தால் ஒன்று. ஓகேவா? ஸோ ஏபிசிடி போட்டு பெருக்கல் பலனையோ அல்லது வகுத்தல் பலனையோ எழுதினது பேர் என்ன சாமி? நமக்கு உறுப்புன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உறுப்பு. அதாவது மாறி மாறிலி மாறிலிகளின் பெருக்கல் பலனாகவோ அல்லது வகுத்தல் பலனாகவோ மாறிகளை எழுதியிருந்தாங்கன்னா அது பேர் உறுப்புன்னு சொல்லுவோம். அப்போ எந்த உறுப்புகளை மட்டும்தான் நம்ம கூட்ட முடியும் கழிக்க முடியும்னா, ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்ட முடியும் அல்லது கழிக்க முடியும். சொல்லுங்க சாமி. ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும். சொல்லுங்க. ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும். அப்போ ஒத்த உறுப்புகள்லாம் என்னது? ஏபிசிடி இருக்கு இல்லையா? ஏ வந்து இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா? அந்த மாறியும் மாறியினுடைய அடுக்கும் எப்படி இருக்கணும் சாமி? சமமாக இருக்கணும். அப்போ மாறி இங்கே வந்துருக்கிறது கோவையில் வந்திருக்கக்கூடிய மாறி பாருங்க எக்ஸ். எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 0. அதான் எனிதிங் பவர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடுச்சு. இது திட்ட வடிவில் இருக்கான்னா இல்லை. திட்ட வடிவம் என்னன்னா, மாறியினுடைய அடுக்கை வச்சு ஒன்று ஏறு வரிசையில் எழுதணும், இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதணும். சொல்லுங்க சாமி. மாறியினுடைய அடுக்கை வைத்து ஏறு வரிசையில் எழுதணும், இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதணும். ஆயத்தான சொல்லுங்கப்பா. இப்போ இது வந்து எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1, அப்புறம் எக்ஸின் அடுக்கு 3 வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணிருக்கோம்னா மாறி இருக்கு, வரிசை வந்து மாறி இருக்கு. ஓகே, திட்ட வடிவில் எழுதுனா எழுதி போடலாம். எக்ஸின் அடுக்கு 3 போட்டோம்னா எக்ஸின் அடுக்கு 2 அந்த உறுப்பை எடுத்து அப்படி எழுதணும். முன்னாடி குறியிலான அர்த்தம் ப்ளஸ் ஒன்று அப்படி போடலாம். இல்லைம்மாக்கா எனக்கு தான் கூட்டும் போது கழிக்கும் போது ஒத்த உறுப்புகள் தான் தெரியல, நான் அப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படி போட்டுக்கோங்க நீங்கள். ஓகே சாமி. இப்போ எக்ஸின் அடுக்கு 2 இருக்கு. எத்தனை எக்ஸின் அடுக்கு? ஒன்று மேலாக அர்த்தம் 1. எக்ஸினுடைய கீழ் எக்ஸின் அடுக்கு 2 கீழ் என்னது? +1. அப்போ ஒத்த உறுப்புகளை மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால கூட்ட முடியும். அப்போ எக்ஸின் அடுக்கு 2, இதுவும் எக்ஸின் அடுக்கு 2 கூட்டிடலாமா? அப்படியே இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயரையும் 4 எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்தா 5 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்க, எக்ஸின் அடுக்கு 1, எக்ஸின் அடுக்கு 1 நேரம் தான் இருக்குது. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஏன்னா ப்ளஸ் தான் அது குறிய மாற்றாத சேர்த்துக்கோ. ஆனால் மைனஸ் ஒரு மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். யாருலேருந்து யாரை கழிக்கணும்? பெரிய எண்ணது சின்ன கழிச்சுட்டு பெரியனுடைய குறிய போடணும். சொல்லுங்க சாமி. வெரி குட். அப்போ 3 எக்ஸ்லேருந்து 2 எக்ஸை கழிச்சுட்டா மீதி 1 எக்ஸ். பெரிய எண் யார்? 2 பெருசா 3 பெருசா? 3. அப்போ 3க்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? மைனஸ். இப்போ நம்பர் பாருங்க, +4 +5 இது 2 தான் பார்க்கணும். இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான் பண்ணணும், ப்ளஸ். இங்கே என்ன வரும்? 5 4 சேர்த்தா 9. அவ்வளோதான் மகா. ஓகே பாருங்க, இதுவும் இதுவும் ஓகே ஆகிடுச்சு. இது 2 சேர்த்துட்டோம். இதுவும் இதுவும் ஆகிடுச்சு. யார் தனியாக இருக்குது இப்போ? +2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு எல்லாம் ஒன்று பண்ணலாமா? +4 எடுத்து போய் இங்கே வச்சுக்கலாம். இங்கே யாரும் கிடையாது, அப்படியே 0 போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்துருங்க. +2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 +9. ஓகேவா? இதை நீங்கள் திட்ட வழியில் எழுதுனா எப்படி எழுதலாம்? அடுக்கு 3 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? +2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3, அதுக்கப்புறம் எக்ஸின் அடுக்கு 2 எழுதணும். இதை எழுதுங்க. +5 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1 -1x +9.
உங்கள் புக்கெல்லாம் பாருங்கள் மைனஸ் ஒரு எக்ஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தெரியணும் அது எத்தனை எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 5 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று தான், ஓர் எக்ஸு எக்ஸு ஒன்று கூட இருக்கிறனால தானே கிடைக்கும், அதை அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ அதே கணக்கு தான் சாமி. 5வது கணக்கு பி ஆஃப் எக்ஸ்லேருந்து கியூ ஆஃப் எக்ஸை கழிக்க சொல்லியிருக்காங்க. இதே கணக்கு தான். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க பார்க்கலாம், ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 5. இங்கே யாரு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றுமே இல்லை ஒன்றுக்கு தான் சொல்லியா ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 நேரம் போயிடும் மொத்த உறுப்பு அதுக்கு நேரம் தனி உறுப்புக்கு நேரம். அப்போ கியூபுங்க இல்லை, அப்போ நான் 0ன்னு போட்டுக்கிறேன். யார் இல்லையோ இந்த 0 போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், கழிக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் சொல்லுங்க சாமி. பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ கழிக்கிறோம். கழித்தல்னா என்னது, குறிய மாத்து. கழித்தல்னா என்னது, குறிய மாத்து. யாரு குறிய மாத்து, கியூ ஆஃப் எக்ஸினுடைய குறிய மாத்து. இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 1 2 இல்லை 3 உறுப்புகள் இருக்குது. அந்த குறி என்ன பண்ணணும் சாமி, மாற்றிடணும். ப்ளஸ் என்னது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ஒன்றுமே இல்லை தான் இது, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஒருவேளை மைனஸ் தான் என்ன போடுவீங்க, ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதனுடைய குறினா அது மைனஸ், ப்ளஸ் விட்டுணும். ஓகே சாமி. இப்போ இங்கே பாருங்கள் ஒத்த உறுப்புகளுக்கு நேராக தான் இது பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ப்ளஸ் இருக்குங்கன்னா இருக்குது மைனஸ், ஒரு மைனஸ் வந்தால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 4 எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போனால் மீதி எத்தனை எக்ஸ் ஸ்கொயர், 3 எக்ஸ் ஸ்கொயர். பெரிய என்னுடைய குறி ப்ளஸ், முன்னாடி ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் தான் அர்த்தம். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கு, இதுவும் மைனஸ். அப்போ இதுவும் மைனஸ் தான் பண்ணோம், மைனஸ் 3 எக்ஸையும் 2 எக்ஸையும் சேர்த்தா 5 எக்ஸ் மைனஸ் 0 என்னது ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படி என்ன இருக்கோ அது குறியோடு அப்படியே வரும். ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன என்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறியை போடணும். 5லேருந்து 4 கழிச்சா 1, பெரியனுடைய குறி ப்ளஸ். இதை திட்ட வழியில் எப்படி எழுதலாம், எக்ஸின் அடுக்கு 3 தான் பெருசு. இந்த குறியோடு சேர்த்து முன்னாடி எழுதுங்க. 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 அடுத்து 2 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 அப்புறம் எக்ஸின் அடுக்கு 1 மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே சாமி, தேங்க்யூ.